குழந்தை கொடுமா. சரியா, நான் நினைச்சேன் நீ கொண்டாது மகா புச்சாலி நீ. என்னடா இந்த பையன் நம்மளை பார்த்து முறைக்கிறான், குழந்தைங்க கூட முறைக்குது, சிரிக்க மாட்டேன்றே. அவனுக்கு எப்படிங்க சிரிப்பு வரும்? ஏ, என் மேல அவனுக்கு கோவமா? பின்ன இருக்காதுங்களா? இவ்வளவு பெரிய மாளிகை இருந்தோம் நாம மாட்டு கொட்டைகளை தானே பிறந்திருக்கிறோம், அதுக்கு இவர் தானே காரணம்னு நினைக்க மாட்டானா? ஓ, குழந்தை நினைக்குதுன்னு நீ நினைக்கிறியா? குழந்தை பாஷை தெரியும் போல் இருக்கு உனக்கு. நான் என்னங்க, மனித இருதயம் படைச்ச எவனும் அப்படித்தானே நினைப்பான். இப்படி கொண்டாங்க குழந்தை. ஐயோ, நீங்க தூக்காதீங்க. பாருங்க அத்தா பேசுறது, தினம் இப்படிதான் நடந்துக்கிறான். உனக்கு ராணியை பத்தி என்ன தெரியும்? குழந்தைன்னா அவளுக்கு எவ்வளவு டேஸ்ட் தெரியுமா? ஆமா பெரிய, இவனை நானே நல்ல முறையில வளர்க்க. நீங்க வளர்க்கறதா? அது எதுக்குங்க உங்களுக்கு? நீ இவனை நல்லா வளர்த்து என்ன மாதிரி ஃபேஷனா வளர்க்கணும், டாப்ல கொண்டாந்து விட்டுறணும் அவரை. ஆமா, இன்னில இருந்து என்னுடைய மகன். பெரியக்கா, ஓ இங்க இருக்கிறியா? இனிமே ராணி குழந்தைதான் என் குழந்தை, என் குழந்தைதான் ராணி குழந்தை. எங்க குழந்தை? மாடியில இருக்கிறான். மாடியிலையா? என் பெரிய தவறு செய்துட்டேன். எவ்வளவு துன்பத்திலையும் அவன் என் கையில் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அதையும் கெடுத்துட்டீங்க. அப்படி சொல்லாதே. உன் மகன் இப்ப எங்க இருக்கிறான்? பெற்ற தகப்பன் கிட்ட தானே இருக்கிறான். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும் அன்பு பணியை செய்ய போயிருக்கிறான். தாயின் நல்பூது போயிருக்கிறாரம்மா அவன் செல்வன். போதும் போதும், நான் வாழ்ந்த வாழ்வு என்னை வாழ விட்டு போய் என் குழந்தையின் வாழ்வுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டா அவருக்கும் கூட்டம் எதற்கும் துணிந்தவர்கள். அண்ணா, உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. போய் என் குழந்தையை எனக்கு கொண்டு வந்து கொடுத்து விடு. ஆத்திரப்படாதே. மனைவியை வேண்டாம் என்று தள்ளி வைத்தவர் தானம்மா மகனை மார்போடு வாரி அணைத்திருக்கிறார். மார்தட்டி என் மாதாவுக்கு துரோகம் இழைத்து விட்டீர்களே என்று நியாயம் கேட்க தெரியாவிட்டாலும் கள்ளம் கபடில்லாத அந்த பிஞ்சு முகம் கொடியவர்களையும் மாற்றிவிடும் அம்மா. என் வார்த்தை என்ன? வெற்றி உன் மகனுக்கு தானம்மா. ஐயோ, குழந்தை அழுகிறதே, குழந்தை அழுகிறதே. அழட்டும் அம்மா, அழட்டும். அந்த அழுகுரல் தானம்மா கலங்காத கல்மனத்தையும் கரைக்கப் போகிறது. குழந்தை அழட்டும், நன்றாக அழட்டும். ராணி, அவன் அழுகையை நிறுத்த மாட்டான். இன்னொன்னு செய்வோமா? எல்லாரும் தூக்கி போட்டு பந்து விளையாடலாமா? சும்மாயிரம் மாமா, என் குழந்தை போட்டு பந்து விளையாட சொல்றேன். நல்லாதான் சொன்னேன் தம்பி. ஏண்டி, நீனா ஆறாரா, நீ யாரா, நானாரான்னு ஏதாவது கத்தேன். அத்தைய பாரு சொல்றேன். ஆறாரு பாடு. பள்ளி திருமணத்துல பாடுறாங்க பாரு, அலோ அலோ சோ சோன்னு கல்ல விடுறாங்களே, அந்த பாட்டு தான் பாடு. குழந்தை பயப்படும். ஐயா, உன் மண்டையில ஏதாவது இருக்கா? அவதான் தெரியாதனமா குழந்தைய நான் வளர்க்கறேங்கிறா. நீயும் பெருமா மாடு மாதிரி தலையாட்டி என்ன? தற்குறித்தனமா பேசாதடி. குழந்தைதான் நமக்கு எனிமி நம்பர் 1. அது நம்ம கோட்டைக்குள்ள இருந்தா நம்ம இஷ்டப்படி எதுவும் செய்யலாம் பாரு. ஓஹோ, நீர் அப்படி போறீரோ? ஏதா நீ இப்படி வாடி. இதான் ஆயாவா? ஆமா, உன் பேர் என்னம்மா? பேரு ஆயா. ஆயா. சரி, உன் பேரை கேக்குறேன். என் பேரு ஆயா தாங்க. ஆமாங்க. பேரு ஆயாதானா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடி நீ எங்கம்மா வேலை பார்த்த? அதாங்க, இரும்பு கடை ஏகாம்பரம் முதலியாரு, வட்டி கடை வகுத்தராதியாரு, கறிக்கடை காதர் பாரு. நான் உன்ன கேட்கலடா, அத கேக்குறேன். அம்மா, ஒரு சர்வீஸ பத்தி நீ சொல்லு. சும்மா தைரியமா சொல்லு. அதுதாங்க, இரும்பு கடை ஏகாம்பரம் இல்ல இல்லையா? ஐயோ, அவர் இருக்கிறாருங்க, அந்த குழந்தை தான் இல்ல. இருமல்ல போயிடுச்சுங்க. போட்டும் போட்டும். எது? அப்புறம் அப்புறம் அந்த வட்டி கடை வகுத்தநாதர் இருக்கிறாரு, இருக்கிறார். அவர் குழந்தை ஒரே நாள்ல வயிற்று போக்குல போயிடுச்சுங்க. 2. அந்த கறிக்கடை காதர் பாய்ச்சா விட்டு குழந்தை ஒரே கன்றாவிங்க. காப்பி கொடுத்த கண்ணாடி கிளாஸ் தின்னுட்டு காலாவதி ஆயிடுச்சுங்க. கரெக்ட். அடிப்பாவி, நல்ல கைராசிக்காரி தான் போல இருக்கு. ஏ ஆயா, உனக்கு இந்த வீடு லாயக்கப்படாது, நீ வேற எங்காவது இடம் பாத்துக்க. என்னடி உளர்ற? என்ன இந்த மாதிரி ஆளு தாண்டி நமக்கு வேணும். அவ தொட்டது தொலையும்,
இந்தாம்மா வேலைக்கு நிச்சயம் பண்ணிருக்கு, எவ்வளவு சம்பளம் வேணுமோ வாங்கிக்க, போய் வேலையை பாரு. வேலை காயம். டேய் நீ போடா, நீ வேலையை பாரு. டேய் உன்னதாண்டா போடா. உத்தரவு. போ. என்ன என் நினைக்கிற? அட ஒண்ணு இல்ல, சும்மா. ஆயா வேலைக்கு சேர்த்துக்கியா? எப்படி ஆயா? நமக்கு கிடைக்க வேண்டிய ஆயாவா இது? அதெல்லாம் வேலைக்கெல்லாம் பேசி முடிச்சுட்டேன். ஆயா என் குழந்தை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும், வளர்க்கறத டீசெண்டா இருக்கணும். கொல்லப்புறத்தில் ஒருத்தி அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்போம், அவங்ககிட்ட எடுத்து போய் இதை காமிக்காத, கிளாஸ் மாறிடும். கேர்ஃபுல் தானே, குழந்தை கையில் கொடுத்துப்போம். தம்பி தம்பி கொண்டா கொண்டாடா கொண்டா குழந்தை பசிட்டோட ஒரு ஜபத்தை கொண்டா குழந்தை ஆட்டம் காமிக்கிறேன் கொண்டா. நர்ஸ் என்ன அனுதாபம் காமிக்கிறேன்? கொண்டா குழந்தை கொண்டா கொண்டு குழந்தை ஒழுங்கா இருக்கு போய் வரேன். அம்மாட்ட ஃபீலிங்ஸ் வரக்கூடாது. குழந்தை மாட்டு கொட்ட போக கூடாது. கேர்ஃபுல். நான் எப்படி கரெக்டாக எங்க பாரு பெரியண்ணா, வீட்டுக்கு பக்கமே எங்க பாரு பெரியண்ணா. என் நகைகளை கொள்ளடிக்கத்தான் நீங்க கொண்டு வந்தேன். இதோ கேட்டுக்கொள். தேவை உன் நகை அல்ல, உன் உயிர். பெரியண்ணா, நான் உனக்கு ஒரு கெடுதலும் செய்யவில்லையே. என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு பெரியண்ணா. உனக்கு கருணை காட்டினால் என் குடும்பத்தின் கதி. என்ன சொல்கிறாய் பெரியண்ணா? உன் குடும்பமா? உன் குடும்பத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு பெண்ணை கொலை செய்வது பாவம் இல்லையா? நீ அக்கால் தங்கையுடன் பிறக்கவில்லையா பெரியண்ணா? தங்கை? ஆம், என் தங்கை. ஊரறிய உறவறிய மணவரையில் உட்கார்ந்து மாங்கல்யம் கட்டிக் கொண்டவள் இன்று உன்னிடத்தில் தன் வாழ்வை பறிகொடுத்து விட்டு தன் மகனோடு மாட்டுக்கொட்டையில் ஆட வந்த நீ அதிகாரத்தோடு மாளிகையில். என்ன, நீ மீனாட்சி அண்ணனா? பார்த்தாயா எவ்வளவு கொடுமை என்று? எதிரில் என் தங்கை இருந்தும் நான் தான் உன் அண்ணன் என்று உறவு சொல்ல முடியாத பரிதாப நிலை. இந்த நிலைக்கு நீதானே காரணம். உன் சாவில் தான் என் தங்கையின் வாழ்வு இருக்கிறது. உன் செயலில் ஆத்திரம் இருக்கிறது தவிர நீதி இல்லை, நியாயம் இல்லை. ஏன் இல்லை? யார் குடி கட்டாலும் சரி, யார் குடும்பம் அழிந்தாலும் சரி, கையில் பணம் இருக்கும் வரை அன்பு காட்டி ஆசி வார்த்தை காட்டி பணம் பறிக்கும் மகத்தான கலையை கற்ற நீயா நியாயத்தை பற்றி பேசுகிறாய்? போதும் பெரியண்ணா, போதும். உன் தங்கை மேலுள்ள பாச உணர்ச்சியினா எது வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசாதே. என்னை மாற்றாளாக நினைக்காமல் என்னையும் உன் தங்கையாக நினைத்துக் கொண்டு நியாயத்தை சொல். உன்னை பெற்ற மண்ணும் உன்னை ஈன்ற பெண்ணினமும் உன் பேச்சை கேட்டு தலைகுனியத்தானம்மா செய்யும். காதலித்தேன் என்று அவரோடு வாழ்கிறேன் என்று எங்கேயோ பேச வேண்டிய பேச்சம்மாய். மஞ்சளும் மாங்கல்யமும் தானம்மா இந்த மண்ணுக்குரிய பெருமை. ஆம், சிந்தித்துப்பார். உன் வழிதான் சரி என்றால் நம் பண்பு நிலைக்குமா? நாடு உருப்படுமா? என்னதான் சீரும் சிறப்புடனும் நீ வாழ்ந்தாலும் நீதான் அவர் மனைவி என்று ஊரார் மத்தியில் உரிமையோடு சொல்லிக் கொள்ள முடியுமா? இல்லை, உனக்கு பிறக்கும் சந்ததியாவது உன் செயல் கண்டு மகிழ்ச்சி அடையுமா? குடிசையில் வாழ்ந்தாலும் குலமகனாக வாழ்வதுதானம்மா பெண்ணுக்கு பெருமை. என்னை கொல்லாமல் கொல்லாதே, என்னை கொல்லாமல் கொல்லாதே பெரியண்ணா. பிறருக்காகவே வாழ்ந்து சீரழிந்து குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம். 2 தங்கைகளோடு பிறந்தேன். என் இளைய தங்கை கமலத்தை இவ்வூர் வளையல் கடையில் சின்னஞ்சிறு வயதிலேயே உயிரோடு பறி கொடுத்தேன். இன்று எங்கள் வம்சம் தழைக்க எஞ்சியிருப்பது மீனாட்சி ஒருத்திதான். அவள் வாழ்வு பட்டு போகாமல் பூத்து தழைது பசுமை நிறைந்திருக்க வேண்டும் என்று தானம்மா என் சுகுதுக்கங்களை எல்லாம் கூட மறந்து என் தங்கையை சுற்றி நிழலாக உயிராக உறவென்று சொல்ல முடியாமல் ஒட்டி கொண்டிருக்கிறேன். நீ யாராக இருந்தாலும் சரி, நீயும் ஒரு பெண்.
உன் ரத்தில் எங்கேயாவது பெண்மை கலந்திருக்கும் என்ற நம்பிக்கை உன்னை கட்டுகிறேன். என் தங்கையை வாழவிடு சகோதரி, என் தங்கையை வாழவிடம்மா, என் தங்கையை வாழவிடு. பெரியண்ணா, பெரியண்ணா, உன் தங்கையை நான் வாழ வைக்கிறேன், உன் தங்கையை நான் வாழ வைக்கிறேன். இது சத்தியம் பெரியண்ணா, இது சத்தியம்.